கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டு கூட உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. எதற்கும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்கள் கூடயே இருக்கார். ஏசப்பா முழுமையாக நம்பிடுங்க. அவர் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் செய்வார். இப்போ கூட ஆண்டு உங்களை பேசுகிறாருன்னா உடனே அல்லேலூயா ஆமீன் என்று சொல்லுங்கள். ஆண்டு உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்வையாளர் மட்டும்தான் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை சகோதரியாக நினச்சி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கார், எதுவும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பரலோக ராஜ்யம் வரப்போகுது. ஏசப்பா வரப்போகிறாரு. நம்ம ரகசிய வர்க்கம் எடுத்துக்கொள்ளப்படணும். மறந்துடாதீங்க. ஏசப்பா நம்ம கூடயே இருக்கார். இப்போ இந்த வேலையை கூட, இந்த நாளில் கூட நம்ம அடுத்து 3ஆம் வசனத்துக்கு போகலாம். நேற்று 2ஆம் வசனம் பார்த்தோம், முந்தாநேற்று 1ஆம் வசனம் பார்த்தோம், இன்றைக்கி 3ஆம் வசனம் பார்க்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னடா இங்கேருந்து வேகமாக போயிட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த வசனம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். அப்போ எப்படி இலையுதிராது இருக்க, இப்படி கடைசி எப்படி சொல்லலாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி இருக்கணுமா? அவருடைய வேதத்தில், அவருடைய நிழலில் நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. எதற்கும் நம்ம கவலைப்படாமல் ஆண்டுடைய சமூகத்திலேயே இருக்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடும்போது நமக்கு எல்லாமே என்ன செய்யுது, நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறேன். நான் அது ஆண்டவர் பார்க்குறாரு. நான் முகத்தை காண்பிக்கிறது இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்க்குறாரு. நான் தனியாக இருந்தால் இவ்வளோ வீடியோ ரொம்ப பிரயாசப்பட்டு செய்கிறேன். நான் இந்த வீடியோ கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருக்கு அனுப்பி வைங்க. இந்த வீடியோ பிறருக்கு அனுப்பி வைக்கும்போது அவங்களுக்கும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும். இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள், இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு போய் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் மூலமாக ஒரு சில பேர் ரட்சிக்கப்பட்டால் சந்தோஷமாக இல்லையா? சந்தோஷம் தானே? அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்களும் ஆயத்தமாகுங்க, பிறரையும் ஆயத்தப்படுத்துங்க. அவருடைய நிழலில், அவருடைய வேரில் களி கொடுங்க. உங்கள் காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக கனியை தருவீங்க. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.